திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற வகையில இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார் நம்முடைய அருமை சகோதரர் திருமாவேலன் அவர்கள். ஒரு எழுத்தாளருக்கு, அதுவும் திராவிட இயக்க எழுத்தாளருக்கு இருக்க வேண்டிய உண்மையான கடமையை நம்முடைய திருமாவேலன் அவர்கள் செஞ்சிருக்கிறார். 2002 இவர் எழுதின இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் அந்த நூலை நான் வெளியிட்டப்போ சொன்னேன், திராவிட இயக்கத்தோட வரலாறு, அந்த சாதனைகள் குறித்து தொடர்ச்சியாக நீங்கள் எழுதணும்னு சொன்னேன். அந்த கடமையை செஞ்சிருக்கக்கூடியவருக்கு என்னுடைய மனதார பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இதெல்லாம் உணர்வோடு வருதுன்னா அதை நிர்வகிச்சிருக்கக்கூடிய வகையிலே அவர் தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய தந்தை பெரும் புலவர் படிக்க ராமு, அவளை பற்றி உங்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். திருக்குறள் நெறி பிறப்ப தன்னை புடைச்சுக்கிட்ட வருவர். அதனால்தான் இந்த ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதை அவருக்கு நாங்கள் வழங்கணும். இப்படிப்பட்ட தமிழ் குடும்பத்தை, அந்த எழுத்து குடும்பத்தை சார்ந்த திருமாவேலன் அவர்கள் கலைஞர் செய்தியுடைய தொலைக்காட்சிக்கு தலைமை பொறுப்பில் இருந்து சிறப்பாக செயல்பட்டு வர்றார். ஏன் முரசொலி நாளேட்டிலும் பங்களிக்கிறார். பொதுவாக மீடியாவில் இருக்கிறவங்க, அதில் நியூஸ் சேனல் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட பரபரப்பான சூழல் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். பிரேக்கிங் நியூஸ் எடுக்கிற பரபரப்புலையும் தன்னுடைய எழுத்து பணிக்கு பிரேக் எடுக்காம இப்படிப்பட்ட நூல்களை படைக்கிறதுக்காகவே திருமாவேலன் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த நூல்களை பற்றி சொல்லணும்னா, முதல்ல தீரர்கள் கோட்டம் திமுக. இந்த புத்தகத்தை எழுதுனதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதன்மை தொண்டனா என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பேரை எங்கள் அண்ணா உருவாக்கி அரை நூற்றாண்டு காலம் தலைவர் கலைஞர் அவர்கள் வழிநடத்திய இயக்கம் இந்த இயக்கம். பவள விழா கண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் தலைவர் பொறுப்பில் இருக்கிறேன். வெள்ளி விழா, பொன் விழா, பவள விழா தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் 100 விழா காலத்திலேயும் ஆட்சி பொறுப்பில் இருந்து தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைகளை அழைத்து செல்லும். அதுக்கான வலிமை கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளுக்கு இருக்கு. கடுமையான எதிர்ப்புகளை எல்லாம் வென்று நெருப்பாற்றில் இணைந்தி அண்ணாவுடைய தம்பிகளா, தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளா கட்டுக்கோப்பா இருக்கிற இந்த இயக்கத்தை தீரர்கள் கொட்டன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? உழைப்பை மட்டுமல்ல, உயிரையே கொடுத்தவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். அந்த தியாக வரலாற்றை கண்ணீர் வர வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த தியாகியுடைய வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறையினர் நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டும். திமுகனா என்ன, திமுகனா என்னன்னு ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தீங்கன்னா, போராட்டம் போராட்டம் போராட்டம், சிறை சிறை சிறை, தியாகம் தியாகம் தியாகம், இதுதான் திமுக. இந்திய திணிப்புக்கு எதிரான போர்க்களம், எல்லைமீட்பு போர்க்களம், எமர்ஜென்சி கொடுமைகள், எதேச்சாதிகார அடக்குமுறைகள்னு நம்மளோட மண் மொழி மானம் காக்க திமுக எதிர்கொண்ட வழிகள் ரொம்ப அதிகம், ரொம்ப பெருசு. அத்தனையும் கடந்து 6வது முறையா ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் தொண்டர்கள் தான். அரசியல்ல பலரும் சொகுசு எதிர்பார்த்து வருவாங்க. ஆனா திமுகவுக்கு அந்த சொகுசு கிடையாது. சில இயக்கங்களை பார்த்தீங்கன்னா சின்ன எஃப்ஐஆருக்கு கூட கட்சி விட்டு கட்சி தாவாங்க. ஆனால் கொடூரமான அடக்குமுறைகளை எதிர்கொண்டு அவதூறுகளையும் பழிச்சொற்களையும் தாங்கி வன்மத்தையும் தாங்கி கருப்பு சிவப்பு தான் உயிர் மூச்சு, அண்ணாவும் கலைஞரும் தான் சொன்ன கொள்கையில் தான் அவர் கட்டளைன்னு லட்சியத்துக்காக வாழக்கூடியவங்க தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகள். இந்த வலிமையெல்லாம் பட்டியல் போட்டு பதிவு செய்துள்ளதான் தீரர்கள் கோட்டம் திமுகவை தியாக புத்தகம்னு சொன்னேன். அடுத்து
திராவிட அரசியல், திராவிட